மருத்துவ சொந்தங்களே, நீங்கள் இரவெல்லாம் கண் முழித்து இப்பொழுது கடல் போல் இங்கு கூடியிருக்கின்றீர்கள். 2020 10/10/2000 இதே வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மாபெரும் மாநாடு அனைவருடைய ஒத்துழைப்போடு நடைபெற்றது. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு இன்றைய தினம் பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த அளப்பரிய இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழகம் முழுவதும் வருகை புரிந்துள்ள அதை ஏற்பாடு செய்து வரவழைத்து சிறப்பான ஏற்பாடு செய்த அனைத்து மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் மாநில இணை துணை நிர்வாகிகள், கிளை பொறுப்பாளர்கள், ஒட்டுமொத்த அனைத்து மருத்துவ உறவுகளுடைய பாதங்களை தொட்டு வணங்கி நம்முடைய கோரிக்கையை இந்த இடத்தில் வைக்கின்றேன். அன்பார்ந்த உறவுகளே, இந்திய சுதந்திரம் அடைந்து 1947க்கு பின்பு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த மருத்துவ சமுதாய மக்களுக்கு எந்தவித சுதந்திரமும் கிடைக்கவில்லை. அது அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நன்றாக தெரியும். இன்றைய தினம் நம்முடைய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் செல்வர், அன்பு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய தலைவரும் வாரியத்தினுடைய தலைவருமான அண்ணன் பொன்குமார் அவர்களே, நிலத்தரகர் அமைப்பினுடைய ஒப்பற்ற தலைவர் அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அவர்கள் வர இருக்கிறார்கள், வேல்முருகன் அவர்கள் வர இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தோழமை அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் அன்பு சகோதரர் ஆரூர் ரமேஷ் அவர்களே, அன்பு சகோதரர் வெங்கடு பழனி அவர்களே, அன்பு சகோதரர் SK செல்வம் அவர்களே, மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் பேராசிரியர் அன்பானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒரு மாத காலமாக சிறப்பாக வழிநடத்தி வெற்றியடை செய்த ஆர்ப்பாட்ட குழுவினுடைய தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான அன்பு சகோதரர் SK ராஜா அவர்களே, அவருக்கு உறுதுணையாக பாடுபட்ட தென்சென்னை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள், தென்சென்னை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள், வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள், அவருக்கு தோளோடு தோள் கொடுத்து சிறப்பாக பணியாற்றிய உங்கள் அனைவருக்கும், தீர்மானங்களை வழிவகுத்து கொடுத்த தீர்மான குழு உறுப்பினர்களுக்கும், அதை போல மருத்துவ சமர தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஜாய் சண்முகம் அவர்களுக்கும், அனைத்து அறநிலையங்களில் முடியெடுக்கும் தொழிலாளர் நல சங்கத்தினுடைய அன்பு சகோதரர் சக்திவேல் அவர்களுக்கும், ஒட்டுமொத்த அனைவருக்கும் மாநில தலைமையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அலங்காரப்படுத்தி நல்ல மனிதர்களாக, நல்ல தோற்றங்களாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த நிலையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை நல்ல முறையில் அனைவரும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பயன்படுத்திவிட்டு எங்களை புறந்தள்ளி விடுகிறார்கள். நாங்கள் கேட்பது என்னவென்றால், எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்பது ஒரு 6 கோரிக்கை தான்.
இந்த 6 கோரிக்கையை 10/10/2000 ஆண்டு இதே வள்ளுவர் கோட்டத்தில் அனைத்து அமைச்சர் பெருமக்களும் அன்றைய தினம் வந்திருந்தார்கள். இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். ஆனால் இப்பொழுது 25 ஆண்டு காலம் ஆகிறது. எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அன்றைய தினம் அந்த 10/10/2000 ஆண்டு அவர் சென்னை பனகல் பார்க்கில் இருந்து வள்ளுவர் கோட்டம் வரை பேரணி நடைபெறுகிறது. அந்த பேரணிக்கு அன்றைய தினம் சென்னை மாநகர மேயராக இருந்தவர் தளபதியார் அவர்கள். அன்றைய தினம் அவர்தான் அந்த பேரணியை துவக்கி வைத்தார். இன்றைய தினம் முதல்வராக தளபதியார் அவர்கள் இருக்கின்றார். அவர் முதல்வராக வந்த பின்பு 3 ஆண்டு காலம் முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை அவருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் பல வகைகளில் முயற்சி செய்தோம். தற்போது கூட 1 மாதத்திற்கு முன்பு கூட மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவரிடம் இந்த கோரிக்கையை வைத்து முதல்வர் அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக கூட எங்களுக்கு சந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று நேரடியாக அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அவரும் நீங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம், உங்கள் கோரிக்கை முதல்வர் அவர்கள் செய்து கொடுப்பேன் என்று அறிவித்து விட்டார், அந்த ஆர்ப்பாட்டத்தை என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது அப்பொழுது நாம் அமைச்சரிடம் சொன்ன பதில் என்றால், முதல்வர் அவர்கள் எங்கள் கோரிக்கையை பரிசீலித்து அறிவித்தால் இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த கூட்டம் என்பது நன்றி அறிவிப்பு கூட்டமாக நாங்கள் மாற்றுவதற்கு கூட தயாராக இருக்கிறோம் என்று கூட அமைச்சரிடத்தில் நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் வாய்ப்பு இல்லை, வேற எங்களுக்கு வழி தெரியவில்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியாவது இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்பு முதல்வர் அவர்களை நேரடியாக சந்திப்பதற்கு உளவுத்துறை காவல்துறை மூலமாக முதல்வர் அவர்களை இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்பு நேரடியாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கூட உளவுத்துறை காவல்துறை மூலமாக கூறியிருக்கின்றோம். அது எப்படி நடக்க போகின்றது என்று தெரியவில்லை. ஆக இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்பு காவல்துறை அனுமதியோடு காவல்துறையினோடு நம்முடைய கோரிக்கையை முதல்வர் அவர்களிடத்தில் கொடுக்க இருக்கின்றோம். அதற்கு காவல்துறையும் நம் வந்திருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த தலைவர் அவர்களே, இப்பொழுது எங்களுடைய கோரிக்கைக்கு நாங்கள் வருகின்றோம். அதாவது எங்களுடைய மருத்துவர் சமுதாயம் தமிழகத்தில் ஒரு சுமார் 40 லட்சம் பேர் குடியிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய குலத்தொழில் என்னவென்றால் சித்த மருத்துவம் தான். எங்களுக்கு ஆரம்பத்தில் தொழில்ங்கிறது சித்த மருத்துவம் தான். எங்களுக்கு வேற எந்த தொழிலுமே தெரியாது. ஆக அன்றைய தினம் எங்களுடைய மருத்துவச்சிகள் பிரசவம் பார்ப்பதற்கு அனைத்து பொதுமக்களுக்கும் அவர்கள் செல்வார்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா எந்தவித அறுவை சிகிச்சை இல்லாமல் சுகப்பிரசவமாக அனைவரும் அந்த மருத்துவத்தோடு அவர்கள் பணி செய்து சிறப்பாக பணியாற்றினார்கள். ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்த குழையும் பிறப்பதாக இல்லை. ஆக எங்களுக்கு அன்றைய தினம் அந்த சித்த மருத்துவ தொழில் அடிப்படையில் தான் 2வது குலத்தொழிலாக எங்களுக்கு வந்தது இந்த முடிதிருத்தும் தொழில். ஆக ஆரம்ப காலத்தில் எங்களுடைய தொழில் என்னன்னு சொன்னா சித்த மருத்துவம். காலப்போக்கில் எங்களுக்கு அதனுடைய குலத்தொழில் என்பது முடிதிருத்தும் தொழில் வந்துவிட்டது. ஆக இந்த முடிதிருத்தும் தொழிலை வைத்து பாவப்பட்ட மக்கள் தொழில் செய்து குடும்பத்தை மிக மிக கஷ்டத்தோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் என்பது சாதாரணமாக இல்லை, கஷ்டப்பட்டு குலத்தொழிலாக இந்த முடிதிருத்தும் தொழிலை செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை, எந்தவித வசதியும் இல்லை. ஆகினால் எங்களை ஆரம்ப காலத்திலிருந்து எங்களை தாழ்த்தப்பட்டோர் பிரிவில் சேருங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம், முடியவில்லை. தற்போது எங்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடாக ஒரு 3% கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அப்படி வாய்ப்பு வந்தால் எங்களுடைய குழந்தைகள் படித்து வேலைகளுக்கு போவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும்.
ஆகினால் எங்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இரண்டாவது கோரிக்கை என்னவென்றால், எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்கோம். இந்த சட்ட பாதுகாப்பு நமக்கு எதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம்னு சொன்னா, தமிழகத்தில் அனைத்து கிராமங்களிலும் நகரங்களிலும் இந்த முடிதிருத்தும் தொழிலாளர்களை தீண்டத்தகாதவர்களாக வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு எங்களுடைய மருத்துவ சமுதாய மக்கள் பாதிப்படைந்து இருக்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரே 2-3 உதாரணத்தை மட்டும் சொல்றேன். விருதுநகர் மாவட்டத்தில் உளக்குடிங்கிற கிராமத்தில் அது ஒரு சின்ன கிராமம், ஒரு 1500 பேர் குடியிருக்காங்க. அங்க அந்த உளக்குடிங்கிற கிராமத்தில் ராஜான்னு சொல்லி ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி ஒருத்தர் மட்டும் அங்க வேலை செய்யறாரு. அவரை அங்க தாழ்த்தப்பட்டோர் குடும்பம் ஒரு 300 குடும்பம் இருக்கு. 1000க்கு மேல குடும்பம் ஆதிக்க ஜாதிகள் இருக்காங்க. அப்ப அந்த ராஜாங்கிறவர் முடிதிருத்தம் செய்வதற்கு தாழ்த்தப்பட்ட அந்த சகோதரர் கடைக்கு வர்றப்ப அவர் வேலைஞ்சிட்டாருங்க. அந்த ஆதிக்க ஜாதி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த உளக்குடி ராஜாங்கிறவரை ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. தொழில் என்பது அனைவருக்கும் பொதுவானது. சலூன் கடையில் வேலை செய்வதற்கு அனைவரும் வருவார்கள். தொழில் செய்வதற்கு மருத்துவர் சமுதாய மக்கள் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கின்ற அந்த ஆதிக்க சக்திகள் தொழில் செய்யக்கூடாது, தொழில் செய்தால் நான் ஊரை விட்டு தள்ளி வைப்பேன்னு சொல்லி அந்த ராஜாங்கிறவர் அந்த உளக்குடி கிராமத்தில் தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்சா அவர் எவ்வளவோ முறையிட்டு பாக்குறாரு. அங்க குழாயில தண்ணி பிடிக்க விட மாட்டேன்ட்டாங்க, பலசரக்கு கடையில ஜாமான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவர் ஊரை விட்டு வெளியே வந்துட்டாரு. கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுக்கிறாரு. அவர் எந்த கலெக்டர் எந்த வித கவனிப்பும் இல்லை. அதுக்கு மேற்பட்டு சங்கத்தில் மனு கொடுத்த பிற்பாடு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களில் நம்முடைய மருத்துவர் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம். அன்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் தான் அவருடைய உளக்குடி கிராமம் இருக்கிற ஊர். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை இருக்கிறப்ப அண்ணன் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முதல் நாள் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகும். அவருக்கு தொலைபேசியில் நான் பேசுகின்ற பொழுது, நான் மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட நான் சொல்லிடுறேன், நீங்க போய் சந்திச்சிருங்கன்னு சொன்னார். அண்ணனுக்கு இப்போ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுங்க. ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிற்பாடு கலெக்டர்கிட்ட போய் பார்க்க போனப்ப அவர் சொல்றாரு, ஐயா உங்களுக்கு திருமாவளவன் சார் பேசினாரு அப்படின்னாங்க. அந்த பேச்சின் அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒற்றுமையின் அடிப்படையில் கலெக்டர் அவர்கள் 1 வாரம் எங்களுக்கு டைம் கொடுங்க, இவரை கொண்டு போய் நான் ஊர்ல குடியமர்த்துறேன்னு சொன்னார். அவர் கலெக்டர் சொன்ன மாதிரி 1 வாரத்துல கூப்பிட்டு போய் அந்த ஊர்ல குடியமர்த்திட்டாங்க. ஆக அன்றைய தினம் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எனக்கு யார் என்று கூட அவருக்கு தெரியாது. நான் தொலைபேசி அவருடைய பெர்சனல் நம்பரை வாங்கி அந்த தேனி மாவட்டத்தில் அவர் பேர் கூட நல்ல பேர், அவர்கிட்ட தான் அந்த நம்பரை வாங்கினேன். வாங்கி பேசுன உடனே புது நம்பரா இருக்கு, இது எடுக்கணும்ன்ற அவசியம் அண்ணனுக்கு இல்லை. ஆனால் தொலைபேசி போட்ட உடனே போனை எடுத்துட்டார். எடுத்த உடனே அவர் கலெக்டர் இடத்துல பேச சொன்னார். பேசிட்டாரு. பேசி அந்த குடும்பம் இன்னைக்கு உளக்குடியில அங்க சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் பாலசமுத்திரம்ங்கிற ஒரு கிராமம்ங்க. அந்த கிராமம் அங்க ஒரு 2000 குடும்பம் இருக்கு. அந்த 2000 குடும்பத்துல அங்க இருக்கிறது நம்ம சமுதாய மக்கள் ஒரு 10 குடும்பம் இருக்கு. சலூன் கடை வரிசையா வச்சிருக்காங்க. அப்ப அந்த சலூன் கடைக்கு அடுத்து பலசர கடை இருக்கு. அந்த ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்க பலசர கடை வச்சிருக்காங்க. கடை அவங்க திறக்க வரையில சலூன் கடைகள் திறந்திருக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஏப்பா ஓ மூஞ்சில முழிச்சிட்டு போய் நாங்க கடையை பலசர கடையை தெரிஞ்சா ஒண்ணு விளங்க மாட்டேங்குது, நீ கடையை வேற பக்கம் மாத்து, இல்லாட்டி நாங்க கடையை திறந்த பிற்பாடு நீ திறன்னு சொல்லி அவர் பொறுமையா இருந்து ஒரு வாரம் கழிச்சு அவரை ரோட்ல போட்டு நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு அனாதையா தெருவில் போட்டு விட்டாங்க. அதுக்கு மேற்பட்டு அந்த திண்டுக்கல் மாவட்ட சங்கத்தின் மூலமாக நடவடிக்கை எடுத்து திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் ஒரு போராட்டம் பண்ணதுக்கு மேற்பட்டு
அவரை வந்து அங்கே கூப்பிட்டு பீஸ் கமிட்டி மாதிரி போட்டு சமாதான கமிட்டி மாதிரி போட்டு பண்ணி வச்சுட்டாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நம்மால் முருகன் சொல்லி ஒருத்தர் ஒரு கிராமத்தில் சலன் கூட வச்சுருக்காருங்க. அங்கே ஒருத்தர் போய் முடி வெட்டிட்டு காசு கொடுக்குற பழக்கமே எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவரோட தயார் பண்ணி அங்கே இருக்கிற கட்டையை எடுத்து மண்டையை உடச்சி விட்டார். அவர் செத்து போனார். ஆக கிராமங்கள்லேயும் நகரங்களையும் எங்களுடைய சமுதாய மக்கள் வந்து தீண்டத்தகாதவர்களாக சுடுகாட்டில் புதைக்க விட மாட்டேங்கிறாங்க. பல போராட்டம் பண்ணி நாங்கள் புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆக எங்களுடைய வாழ்க்கையே வந்து போராட்டமாக இருக்கு. ஆக எங்களுக்கு ஆந்திராவிலேயே ஒடிசா மாநிலத்திலேயே எங்களுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த சட்ட பாதுகாப்பை வந்து தமிழகத்தில் எங்களுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு அந்த சட்ட பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிம்மதியாக வாழும். ஏன்னா எதுப்படுத்தாலும் ஏன்னா அம்பட்ட போலேன்னு சொல்லி ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. அதனால வந்து எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் சேர்ந்தாலும் ஒரு சட்ட பாதுகாப்பு கிடைக்கும். அதையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதையும் கவர்மெண்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று அதை கொடுக்கணும், இல்லாட்டி இதை கொடுக்கணும். ஆக எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமானது. அதே திண்டுக்கல் மாவட்டத்தில் குறும்ப வெட்டியில் வந்து எங்களுடைய மருத்துவ சமுதாய பிள்ளை கூட கலைவாணின்னு சொல்லி பிள்ளைங்க 12 வயசு ஆகுது. அந்த பிள்ளைய எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு ஆதிக்க ஜாதி பையன் வந்து கற்பழிச்சு பாலியல் கொலை பண்ணி செத்துக்கிட்டாப்புல கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதை வந்து நாங்கள் என்னமோ கேஸ் போட்டு பார்த்து அவன் வெளியே வந்துட்டான், தப்பு பண்ண வெளியே வந்துட்டான். ஆக வந்து நாங்கள் இந்த மாதிரியான கொடுமையான சம்பவங்கள் சமீபகாலமாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் அரசு மருத்துவமனையில் அங்கே வந்து எங்கள் சமுதாயத்துக்குன்னு சொல்லி அங்கே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த வேலை செய்கிற அந்த சகோதரரை வந்து அங்கே வேலை பார்க்குற ஒரு அதிகாரி வந்து ஜாதியை சொல்லி வைக்கிறாங்க. அங்கே ஒரு போராட்டம் நடந்துச்சுங்க. இப்படி தமிழ்நாட்டில் வந்து இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. தலைவருக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆக பல பிரச்சனைகள் வந்து தமிழகத்தில் வந்து கிராமப்புறங்களில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும்னு சொன்னால் சட்ட பாதுகாப்பு கொடுத்தா இதிலிருந்து நாங்கள் வந்து தப்பிக்கலாம். ஆக தலைவர் அவர்கள் வந்து இதற்கும் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய சமுதாயம் வந்து மருத்துவர் சமுதாயம். இந்த மருத்துவர் சமுதாயத்தை வந்து பல பேர் வச்சிருக்காங்க. மருத்துவர், நாவிதர், பண்டிதர், பரணோபகாரி இப்படின்னு சொல்லி பல பேர் வச்சிருக்காங்க. இந்த பல பேர் நமக்கு தேவையே இல்லை. மருத்துவர் சமுதாயம் என்று ஒரே பெயரை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு தலைவர் அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழகத்தில் அறநிலையத்திற்கு கட்டுப்பட்ட கோவில்கள் இருக்கு. அந்த கோவிலில் வந்து முடியெடுக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் அவங்கள வந்து அரசு ஊழியர் ஆக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். ரெண்டாவது, அந்த கோவிலில் வந்து இசைக்கலைஞர்கள் இருக்காங்க. எங்கள் சமுதாயம் சேர்ந்தவங்க இசைக்கலைஞர் இருக்காங்க. தவில் வாசிக்கிறாங்க, மேளம் வாசிக்கிறாங்க. அவங்களையும் அரசு ஊழியர் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கோவிலில் முடியெடுக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு தொகுப்பூதியம் சொல்லி இப்போ இருக்க தமிழக அரசு வந்து 5000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. யாரும் முடியெடுக்கிறவங்க கிட்ட வந்து காசு வாங்கக்கூடாது. 5000 ரூபாய் தொகுப்பூதியம் சொல்லியிருக்காங்க. இந்த 5000 ரூபாய் வச்சு ஒவ்வொரு மாதத்தில் வந்து அங்கே இருக்கிற முடிதிருத்தும் தொழிலாளர் குடும்பத்தை நடத்த முடியுமா? வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா? பிள்ளைக்கு கல்வி செலவு கொடுக்க முடியுமா? பால் வாங்கி கொடுக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. அதனால வந்து அங்கே முடியெடுக்கிற வந்து ஒட்டியெடுக்கின்ற அந்த பணியாளர்களை வந்து அரசு ஊழியராக்கணும்னு சொல்லி அந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம். ரெண்டாவது, நம்முடைய முடிதிருத்தும் தொழிலாளர் வாரியம் என்று கலைஞர் அவர்கள் நமக்கு அறிவித்தார். அப்பொழுது முதல்வராக இருந்தவர். அப்போ வந்து போர்டு மெம்பர் போட்டுருந்தாங்க. இப்போ 3 ஆண்டுகள் ஆகிறது. அந்த முடிதிருத்தும் தொழிலாளர் வாரியம் அப்படியே உறங்கி கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அண்ணன் பொன்குமார் அவரிடத்தினால் கூறி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு கொண்டு இருக்கிறோம். ஆக அந்த வாரியத்தை உறுப்பினர்களாக எங்களுடைய சமுதாய சேர்ந்தவர்களை போட வேண்டும். அந்த வாரியத்தினுடைய
தலைவராக எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அறிவிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். அடுத்து, இந்த முடிதிருத்தும் தொழிலாளர் வாரியத்தில் பதிவு பெற்ற அந்த தொழிலாளர்களுக்கு சலுகை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அந்த உதவித்தொகை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அந்த உதவித்தொகையும் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொழில் நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த தொழில் தான் எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் அந்த வருமானத்தை வச்சு நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு தொழில் வேற. ஆகையினால இந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு முடிவு தமிழக அரசு செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம். ஆக எங்களுடைய முக்கியமான இந்த 6 கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றுவதற்குண்டான அத்தனை உதவிகளையும் வந்திருக்கின்ற எங்களுக்கு இன்னொன்று அண்ணன் வேல்முருகன் சொல்லுகிறேன். அண்ணன் வேல்முருகன் எங்களுடைய சமுதாயத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட அந்த அளவுக்கு பேச முடியாதுங்க. சட்டமன்றத்தில் மருத்துவர் சமுதாயத்திற்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும், முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லி சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தது அண்ணன் வேல்முருகன். அவர் உங்க சமுதாயத்திற்கு என்ன பேசணுமோ நான் பேசுறதுக்கு எனக்கு நான் உரிமை இருக்கு, நான் பேசுறேன்னு சொல்லி எங்களுடைய சமுதாயத்தினுடைய கோரிக்கையை சட்டமன்றத்தில் ஆணித்தரமா பேசி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். தொடர்ந்து வர இருக்கின்ற சட்டமன்ற தொடர் மார்ச் மாதம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த சட்டமன்ற கூட்ட தொடரிலேயே அண்ணன் வேல்முருகன் அவர் தொடர்ந்து எங்களுடைய மருத்துவ சமுதாயத்தினுடைய குரலை ஒழிப்பார். ஆக வந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களும் கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, தலைவர்கள் நீங்க வந்திருக்கீங்க, எங்களுடைய குறைகளை தலைவர்கள்ட்ட சொன்னாக்க அது தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுனால கொஞ்சம் நேரத்தை நாங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம். அதனால தலைவர் அவர்களே, தலைவர் திருமாவளவன் அவர்களும், தலைவர் வேல்முருகன் அவர்களும், தலைவர் பொன்குமார் அவர்களும், தலைவர் கண்ணன் அவர்களும் எங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். எங்களுடைய சமுதாயத்திற்கு, எங்களுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் இரட்டை குலை துப்பாக்கி போல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் அனாதையாக இருக்கின்றோம். நாங்கள் கஷ்டப்பட்டு பல பேரை ஆளாக்கி இருக்கின்றோம், பல பேரை உயர்த்தி இருக்கின்றோம். எங்களுக்கு என்று ஒரு முத்திரை குத்தப்பட்டுள்ளது. இவங்க அனைவரும் திமுக சொல்லி முத்திரை குத்தப்பட்டு விட்டார்கள். ஆனால் எங்களுடைய பாவப்பட்ட இந்த மருத்துவர் சமுதாயத்தை எட்டி பார்ப்பதற்கும் ஏறெடுத்து பார்ப்பதற்கும் அனாதை பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அனாதை பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்திருக்கின்ற தலைவர்கள் எங்களுக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்க வேண்டும். முதல்வர் அவர்களிடத்தில் எங்களுடைய கோரிக்கையை எடுத்து கொடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கின்ற தலைவர்களையும் வந்திருக்கின்ற லட்ச நம்முடைய மருத்துவ சமுதாய மக்களையும் வருக 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 என்று வரவேற்று நம்முடைய கோரிக்கை இத்தோடு முடியவில்லை. நம்முடைய கோரிக்கை முதல்வரிடத்தில் சந்தித்து நம்முடைய கோரிக்கை அறிவிக்கின்ற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடரும் 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 தொடரும்.